உண்மையின் தாயே இறைவா, இறைமகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நாம் நமது மனநிலையை மாற்றுவதால் நம் வாழ்வை மட்டுமல்ல, தலைமுறைகளையே மாற்றலாம். கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல
நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைக்கும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 14 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனித அந்தஸ்துகளை கடந்து, மனித பேராசைகளை கடந்து, உண்மையோடும் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நடக்க வேண்டும் என்றும் அதன் வழியாக நிலை வாழ்வை பெறுங்கள் என்ற ஒரு அழைப்பைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த உலகில் நாம் இருப்பதே வாழ்வதற்குத்தானே. வாழ வழி தெரியவில்லை என்று அங்கலாய்க்கின்றவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. எதை செய்தாலும் முட்டிக்கொண்டே நிற்கிறதே என்று கண்ணீர் விடுகின்றவர்களும் உண்டு. எனவேதான் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்பிக்கையோடும் நேர்மையோடும் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லுங்கள். வாழ்க்கை என்ற போராட்டத்திற்கு முடிவாக இருக்கின்றவர்தான் ஆண்டவர் இயேசு. இயேசு உண்மை, இயேசு நேர்மை, இயேசு ஒரு நம்பிக்கை. புனித தோமா போல இயேசுவை பற்றியும் அவரது போதனைகள் வழிமுறைகளை பற்றியும் அவர் எங்கிருந்து வந்தவர், எங்கே செல்கிறார் என அறியாதிருந்தால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் வாழ்க்கை சிக்கலாகத்தான் இருக்கும். இயேசுவே நம் வாழ்வின் இலக்கு. நாம் உண்டாலும் உறங்கினாலும் உறவாடினாலும் உரையாடினாலும் உழைத்தாலும் ஓய்ந்திருந்தாலும் வாழ்வின் இந்த இலக்கை அடைவதற்கு வழியும் இயேசுவே. ஆண்டவரே, உனக்கு முன் செல்வோர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இணைச்சட்டம் 31:8 சொல்கிறதே. உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் அவரோடு வாழ்ந்தால் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்வுதான் இயேசு தரும் வாழ்வு. இன்னைக்கு நம்மளே நிறைய பேருக்கு தலைவர்கள், வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பாளர் குறிப்பாக உண்மை என்பதே இல்லை என்பதனால தான் நிறைய சிக்கல் வருகிறது. உண்மையோடு இருக்கிற சமயத்திலே துணிச்சலாக இருக்க முடியும். எந்த பிரச்சனைகளை முன்னால் சாதிக்க முடியும், சந்திக்க முடியும். எங்கே நேர்மை குறைகிறதோ, எங்கே உண்மையிலே சறுக்கல் வருகிறதோ, எங்கே வெளிப்படைத்தன்மையத்திலே ஒரு நெருடல் வருகிறதோ, அப்பொழுது ஒரு சிறு துரும்பாயினும் அது தூணாகத்தான் நமக்கு தெரியும். எனவே நாம் உள்ளம் கலங்கி போய்விடுகிறோம். எனவேதான் இயேசு என்ற உண்மையை நமது வாழ்வாக்க வேண்டும். உள்ளம் கலங்க வேண்டாம். அந்த நேர்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, இயேசுவினுடைய பின்னாலே அவர் வழியிலே அடித்தொற்றி தொடர்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். முட்டி மோத வாய்ப்பில்லை. நீங்கள் மாவு விற்க சென்றால் காற்று அடிக்குது, நீங்கள் உப்பு விற்க சென்றால் மழை பெய்யுது, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இயேசு காட்டிய வாழ்க்கையை வாழுங்கள், வாழ்ந்து காட்டுவோம். அப்படி என்று சொன்னால் மாவிற்கு சென்றால் காற்றடித்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உப்பு விற்க சென்றால் மழை பெய்தாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் மனிதன் தானே, உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளோடு ஆண்டவர் இயேசு இன்றைய வார்த்தையை தொடங்குகிறார். கடவுளிடமும் தன்னிடமும் நம்பிக்கை கொள்ளுமாறு அழைக்கிறார் இயேசு. இயேசு எங்கே போகிறார் என்று சீடர்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் இயேசுவும்
அவர் நம்பிக்கை கொண்டனர். இயேசுவே வழி என்று ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு வழியாகவே தந்தையிடமும் நிறை வாழ்விடமும் செல்ல முடியும் என்று நம்பினார்கள். நமக்கும் இந்த அழைப்பு இன்றைக்கு தரப்படுகிறது. இயேசு வழியாகவே நமக்கு நிறைவாழ்வு உண்டு என்று நம்பினால் நாம் உள்ளம் கலங்க வேண்டியதில்லை என்று நாம் நினைத்து கொண்டால், பல நேரங்களில் தேவையற்ற கவலைகளிலும் கலக்கங்களிலும் கலகங்களில் நாம் மூழ்கிவிடுகிறோம் என்று சொன்னால், வழி தெரியாமல் தவிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வோம். இயேசு என்ற வாய்மையை ஏற்றுக்கொள்வோம். இயேசு என்ற வெளிப்படைத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கையாள வேண்டும். இருந்தாலும் மனுஷன்தானே, பேராசை விடுமா? இந்த சமுதாயம் பேராசை கொண்ட சமுதாயம் என்பார் அண்ணல் அம்பேத்கர். எதற்காக என்றால், ஒரு சில மனிதர்கள் இறந்த பின்பு கூட மெரினா கடற்கரையில் தான் இடம் வேணும், ஒரு சில மத தலைவர்கள் மலை அடிவாரங்கள் தான் தியானம் செய்ய வேண்டும், ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் தங்கள் சுகபோக வாழ்வுக்காக கடலுக்குள் சென்று அங்கே இடம் பிடித்து திருமணத்தை நடத்த வேண்டியதெல்லாம் ஆசையுடைய உச்சகட்டம். பேராசை அதான் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அங்கே இங்கே அழிவு, அங்கே மழை, இங்கே மழை. ஓஹோ, இவை அனைத்தும் ஆசைகளும் இடங்களும் மனிதன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற வரையில் தான் என்பதனை உணர்வதே கிடையாது. மனிதன் என்ற அந்தஸ்தன் போன பின்பு ஒருவனுக்கு நிலையான இடத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம். அதற்காகத்தான் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த நிலையான இடத்தினை பெறுவதற்கு இயேசு விதித்த தொகைத்தான் உண்மை, நம்பிக்கை. இதன் அடிப்படையிலே தான் அற்புதங்களை இயேசு செய்கிறார். உணவு கொடுக்கிறார், நோயிலிருந்து மக்களை குணமாக்குகிறார். எனவே மக்கள் அவரை பின்தொடர் விரும்புகிறார்கள். அதனால்தான் அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் மீண்டும் செல்ல முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அவர் இறந்த பிறகு ஆயனில் ஆடாக திரிவார்கள் என நினைக்கின்றார்கள். இதனால் மந்தைக்குள் பிளவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் பரிசேயர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பெரியவர்களாக இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் உண்மையா இருங்களேன், நேர்மையா இருங்களேன், வெளிப்படையாக இருங்களேன். ஏன் தலைவர்களுக்கு இந்த பண்புகள் இல்லை? மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம், சாதாரண ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்கன்னு போதிக்கிறோம். நம்மகிட்ட இல்லையே அதிகம். நாம் எந்த இடத்திற்கான தொகையினை வைத்திருக்கிறோம்? மண்ணகமா அல்லது விண்ணகமா? ஆமென். மன்றாடுவோமாக. ஆறுதல் தருகின்ற வார்த்தைகளை கொண்ட இயேசு ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். உள்ளம் கலங்க வேண்டாம் என்னும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் காட்டுகிற பாதையிலே நடந்து கலக்கமின்றி கலகமின்றி வாழுகிற வரத்தை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமென். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் மையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனின் பாதத்திலே. நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா. மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு
இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே. இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே. மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே. மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழி இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே. நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே. நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும்
கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.